முன்னிட்டு நான்காவது சோமவாரத்தை முன்னிட்டு நமது ஆலயத்தில் வந்து தலைமை சகாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பொழுது சுவாமிக்கு சரியாக நாளும் சொல்லிய விசேஷ பூஜை, புண்ணியவானம், உப பூஜை, மகா சங்கல்பம் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை, சங்கல்பம் சுவாமிக்கு பூஜை கூட பத்தார வேண்டும் என்று மகாவினம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சுவாமி தங்கள் காயத்ரி யோகம் அம்பாள் சுவாமிக்கு நடைபெறுகிறது. இப்பொழுது இறுதியாக பூர்ணாவதி என்று சொல்லப்படும் சிறப்பு நடைபெறுகிறது. பூர்ணாவதி என்பது என்ன, சுவாமிக்கு ஏன் கடைசியில் பூர்ணாவதி என்று ஏன் அது தெரிந்து வரும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு காலையில் சுவாமிக்கு விஜய பூஜை ஆரம்பத்திலிருந்து விஜய பூஜை ஆரம்பத்திலிருந்து சுவாமிக்கு என்பது என்ன, எதுக்காண்டி கோவிலை யாகம் பண்றோம், யாகம் செஞ்சால் என்ன மகிமை, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு சிறப்பு பூஜை பண்ண என்ன மகிமை. இது பார்த்தீங்கன்னா அக்னிகாரம் என்று சொல்லப்படும் ஒரு ஆலயத்தில் கதிர்வீச்சல் என்று 9 கதிர்வீச்சல் உண்டு. அதுவும் வருஷத்துல ஒரு நாள் பங்கு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆவியில் ஏகப்பட்ட ஆவியுடைய நோய்கள் சொன்னாங்க என்பது ஐதீகம் உண்டு. நோய் மட்டும் கிடையாது, என்ன காரியத்துக்காக நீங்க சுவாமிக்கு எந்த கோயிலும் கையில தரமாட்டாங்க. நம்ம கோயில உண்டு, சந்து கையில் யார் கையிலும் தரமாட்டாங்க. சுவாமிக்கு கோயில காசு கட்டிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பேரு அச்சை நடக்கும். அச்சை பண்ணா அவர் கோயில் நிர்வாகமோடு ஆச்சாரிய எடுத்து போய் சுவாமிக்கு வந்து குதிரை கொடுப்போம். நம்ம கோயில் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவருடைய மகிமை வேணும். தயவு சந்தை வந்து கையில சின்ன பிள்ளை கையில கொடுத்தாரு, நீங்க எடுத்தா நீங்க எடுங்க, உங்களால் முடியலையா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளை கையில ஐயாயிரம் சின்ன பிள்ளை ஐயாயிரம் கொடுக்கணும். விளையாட்டு காரியம் கிடையாது. சமூகம் வந்து விளையாட்டு திட்ட தீர்த்தம் 16 உள்ள கலந்துருக்கு, 5 மீட்டர்கள் உள்ள கலந்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கலந்தது எனக்கு தான் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் சுவாமி என்னென்ன தீர்த்தத்தில் கலந்துருக்கு. இந்த அக்னிகாரம் என்று சொல்லப்படுவோம். என்னதான் யாகம் பண்ணாலும் சுவாமிக்கு வந்து அக்னிகாரத்தில் வந்து சுவாப்படும் சுவாமி அதிகமாக சுவாகா என்று சொல்லப்படுவது விஸ்வரூபமாக ஆட்சியாகும். அக்னி பகவான் சிவபெருமான அக்னி பகவான் அக்னி ரூபத்தில் காட்சி பெறுபவன். எவ்வளவுதான் காரியங்கள் இல்லாம வெற்றியாக நடக்கும் அக்னிகாரத்தில் வீட்டை அலங்கரித்து பூஜை பண்ணாலும் மனசார வேணாலும் அந்த காரியம் சித்தியாகும் என்று அழைக்கிறோம். அதை வீட்டை விளக்கெடுத்து மனசார ஒரு ஐயம் வேண்டது கிடைக்கணும். ஜோதி ரூபமாக இருக்கும்போது எனக்கு அந்த ஜோதியை கொடு, எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது ஜோதி ரூபத்தில் ஆட்சிபவன் அக்னி பகவான். இதுல சுவாமிக்கு அபிஷேகம் சுவாமி செய்யக்கூடிய அக்னிகாரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வருஷம் நான் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னா, ஒரு கணவன் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு வருஷம் அக்னி தீபம் பண்ணி பிரம்மா சுவாமிக்கு தேவர்கள் ரிஷிமார்கள் அந்த சாப்பாடு இந்த அக்னி கூடிய புகை தான் திராவகம் போட்டீங்கல்ல, அதெல்லாம் சும்மா தலைமை கோயில கொடுக்குறாங்க நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி கிடையாது. சுவாமிக்கு எல்லாரும் முடிஞ்ச ஒரு படி சுவாமிக்கு சாப்பாடு தர்றோம். எந்த கோயில் போனாலும் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பொங்கஜனமானே கையில தர மாட்டாங்க. என்ன பொறுத்தளவு எல்லாருக்கும் வேணும், எல்லா பலனும் அடையணும். நம்மளாம் அடைஞ்சிருக்கணும் ஒன்றும் கிடையாது, எல்லா பேருக்கும் அந்த அருமையாக அந்த பொருள் வந்து கிடைக்கணும். அதனாலதான் எல்லாருக்கும் ரோமஜாம கையில எல்லாம் கொடுக்க காரணமே. எந்த கோயில் போனாலும் கொடுக்க மாட்டேன், நம்ம கோயில உண்டு. அந்த பூஜைங்கிறது விசேஷமான பூஜை. அந்த கால பூஜை கலந்து கொண்டு காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். அடுத்தாவது நடக்கும்போது உத்தியோகமோ இல்லை திருமணமோ வீட்டில் மனசோ இல்லை குழந்தை வாய்க்கமோ உடல் வாய்க்கமோ எல்லாமே ஒன்று காரியம் அடுத்த வருஷம் நடக்கும்போது கண்டிப்பா இந்த காரியம் வெற்றியாக வர வேண்டும் என்று ஐதீகம். பார்வதி